ஈஸ்வரா, நீ எங்க இருக்கிற? மருதமலை, பாலமலை, அணுவாவி, வெள்ளியங்கிரி, இப்படி கோயம்புத்தூரை சுத்தி 10க்கும் மேற்பட்ட மலை கோவில்கள் இருக்கு. இன்னைக்கு நாம மதுக்கரையில் இருக்கிற தர்மலிங்க சுவாமி மலை ஏற போறோம். கிட்டத்தட்ட 800 படிகளோட 900 அடி உயரத்துல மலை உச்சியில சுயம்பு லிங்கமா வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. வனவாச காலத்துல பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மன் இங்க வந்து இந்த சுவாமியை வழிபட்டாராம். அதனாலதான் இவர் தர்மலிங்கேஸ்வரரா, தர்மத்தை காக்கிறவரா, தர்மத்தை வேண்டி வர்றவங்களுக்கு அருள் செய்யறவரா இருக்கார். இன்னைக்கு காலையில 7 மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சோம். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள கார்மேகங்கள் பனிமூட்டமா வந்து நம்மளை தழுவ ஆரம்பிச்சிடுச்சு. படி ஏற ஏற உடம்பு சூடானது, குளிர்காத்து வந்து உள்ளத்தை குளிர வச்சிடுச்சு. கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்குள்ள இவ்வளவு அழகான ஒரு இடமா இவ்வளவு நாள் இங்க வராம விட்டோமேன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மலையை கிரிவலம் வர்றாங்க. கோவையோட திருவண்ணாமலையாவே இதை பாக்குறாங்க. இந்த வீடியோவை பாக்குற கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மலை ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 10 நிமிஷம் கண்ணை மூடி மௌனமா இருந்துட்டு போனீங்கன்னா அதுவே இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய வெற்றி. இன்னைக்கு என்னோட சாம்பவி மகாமுத்ரா பயிற்சி தர்மலிங்கேஸ்வரரோட பாதத்துல அமர்ந்துதான். என்ன ஒரு அழகான அனுபவம் தெரியுமா? இப்படி ஒரு மலை ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காரும் போது நமக்குள்ள நடக்கிற இந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கை முழுக்க பத்திரமா வச்சுக்க முடியும்னா நாம எதுக்குங்க கவலைப்படணும்? ஸ்ட்ரெஸ்ஸை பத்தியும் இன்னொன்னு பத்தியும் சத்குரு சொல்லுவாங்க, ஆரோக்கியமும் உயிர் நலமும் ஒவ்வொருத்தரோட பிறப்பு உரிமைன்னு. இந்த மலையேற்றங்கள், மலை கோவில்கள், ஆன்மீக அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம கலாச்சாரமும் நம்ம முன்னோர்களும் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய அருட்கொடைகள். இதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு புரிஞ்சிராதா ஈஸ்வரன் எங்க இருக்கிறான்னு?